விரிவான செய்திகளை தொடர்ந்து சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். சிம்பொனியை வெற்றிகரமாக அரங்கேற்றிய பிறகு லண்டனில் இருந்து சென்னை திரும்பிய இசைஞானி இளையராஜாவுக்கு இசை கலைஞர்கள், பாடலாசிரியர்கள் மற்றும் திரையுலகினர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உலக நிறுவனங்களின் முகவரியாக தமிழ்நாடு திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்திருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டில் நுகர்வோர் பொருட்களின் சந்தை மிகப்பெரிய அளவில் உள்ளதாக கூறியிருக்கிறார். இனி தமிழ்நாட்டின் முக்கிய நிகழ்வுகளை எக்ஸ்பிரஸ் செய்திகளாக பார்க்கலாம். தமிழர்களை நாகரிகமற்றவர்கள் என்று விமர்சித்த ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திமுக எம்பிக்களின் கடும் எதிர்ப்பை அடுத்து தன்னுடைய வார்த்தையை திரும்பப் பெறுவதாக அறிவித்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் உரிமை மீறல் தீர்மானம் கொண்டு வரப்படும் என திமுக எம்பி கனிமொழி எச்சரிக்கை விடுத்த நிலையில் 1 மணி நேரத்தில் பிரதான் பணிந்தார். வணக்கம். சன்யூஸின் 3 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷமீனா தினேஷ்குமார். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு அரசின் பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு அவர்களது விருப்பத்திற்கு ஏற்ப மடிக்கணினி அல்லது லேப்டாப் எனப்படும் கைக்கணினி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்கள் 15 நாட்கள் வரை விடுப்பை சரண்டர் செய்து பணப்பலன் பெறலாம் எனவும், மகளிர் பெயரில் பத்திரப்பதிவு செய்தால் 1% சலுகை வழங்கப்படும் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்தார். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. தமிழ்நாட்டில் மித அதிவேக ரயில்வே அமைப்பான மண்டல விரைவு போக்குவரத்து அமைப்பை உருவாக்க ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் புதிய வழித்தடங்களில் மெட்ரோ ரயில் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. கச்சத்தீவில் உள்ள புனித அந்தோணியார் ஆலய திருவிழா இன்று மாலை 5 மணியளவில் கொடியேற்றத்துடன் தொடங்கவுள்ளது. இந்தியா, இலங்கையில் இருந்து சுமார் 10,000 பேர் இந்த விழாவில் பங்கேற்க உள்ளனர். இது தொடர்பான தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கார்த்திக். இனி ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். செய்திகளில் தொடர்ந்து சிறிய இடைவேளை. முதன்மை செய்திகளை பார்க்கலாம். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன்யூஸ் தொலைக்காட்சியுடன். தமிழ்நாடு அரசின் வேளாண் பட்ஜெட்டில் 1000 முதலமைச்சர் உழவர் நல சேவை மையங்கள் அமைக்கப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன. இனி முக்கிய நிகழ்வுகளை ஒரு நிமிட செய்திகளாக பார்க்கலாம். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. மன்னார்குடியில் நடைபெற்ற திருமண விருந்தில்
குறைந்த அளவில் அசைவ உணவு வழங்கப்பட்டதாக கூறி சமையல் கலைஞர்களை தாக்கிய 10 பேர் கைது செய்யப்பட்டனர். கைவிருந்து கலவரத்தில் முடிந்ததன் பின்னணி என்ன? இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு முழுவதும் நீர் ஆதாரத்தை அதிகரிக்க 1168 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நுண்ணுயிர் பாசன திட்டம் ஊக்குவிக்கப்படும் என்று தமிழ்நாடு வேளாண் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தலைப்புச் செய்திகள். சென்னை ராமாபுரத்தில் அடுத்தடுத்து 3 கடைகளில் பற்றிய தீயை அணைக்கும் பணி தீயணைப்பு வீரர்களுக்கு பெரும் சவாலாக மாறியிருக்கிறது. இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. 9 மாதங்களை கடந்து விண்வெளியில் இருந்து வரும் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோரை பூமிக்கு அழைத்து வரும் விண்கலம் சர்வதேச விண்வெளி மையத்தை வெற்றிகரமாக அடைந்துள்ளது. இனி முக்கிய நிகழ்வுகளை ஒரு நிமிட செய்திகளாக பார்க்கலாம். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. இனி தமிழ்நாட்டின் முக்கிய நிகழ்வுகளை எக்ஸ்பிரஸ் செய்திகளாக பார்க்கலாம். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.